நம்ம இப்போ வந்து எந்த ஊருக்கு வந்திருக்கிறோம்னா எந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம்னா மலேசியாவுக்கு வந்திருக்கோம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம்னா மலேசியா சம்பந்தப்பட்ட அனைத்து உணவுப் பொருட்களும் இங்கே அருமையாகவும் மிகவும் டேஸ்ட்டாகவும் சோத்துக்கு செத்தவன்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது லட்சமாக சம்பாதிப்போம், கோடி கோடியாக சம்பாதிப்போம். ஒரு வயிற்ற பசிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து வைங்களேன், ஒன்றுமே இருக்காது, காசு மட்டும் வாங்கிப்பாங்க, எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. சரி போய் உட்காந்துட்டோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வருவோம். ஆனால் அந்த கவலை இனிமேல் வேணவே வேணாம். நம்ம பனைக்குளம் மலேசியா அப்படின்னு தான் சொல்லணும், குட்டி மலேசியா. இந்த ஹோட்டல் மூலயமா ஒரு மலேசியாவை இங்கே கொண்டு வந்து இந்த நம்ம பாய் வந்து கனிபாய் வந்து இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்காகவே முதல்ல நன்றி சொல்லணும். வியாபார நோக்கத்துக்காக இல்லை, மலேசியாவுடைய ஃபுட்டை தமிழ்நாட்டு மக்கள் சுவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராம்நாட்டு பகுதி பக்கத்தில் பனைக்குளம் என்ற சிறிய கிராமத்தில் மிகவும் அருமையான ஒரு லட்சியத்தோட இந்த ஒரு ஹோட்டலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் நாங்கள் கேட்டோம், ஏன் இதை நீங்கள் ஆரம்பிச்சிங்க போனீங்கன்னு கேட்டோம். அப்போ சில விஷயங்கள் சொன்னாங்க. அதில் எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம் என்னன்னா, யாரோடைய பொழப்பையும் கெடுக்கக்கூடாது. எப்படி இன்றைய காலத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது, எந்த யாரோடைய பொழப்பையும் கெடுக்காம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல அதுக்கு ஒரு ராயல் சல்யூட். ஆமா சொல்லுங்க. இப்போ நீ எல்லாத்தையும் காமிச்சிங்க, நாங்கள் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறோம். இந்த நோக்கம் இந்த ஊரில் இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஃபுட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்த்ததுல மிகவும் அருமையாக இருக்கு. நாங்கள் சாப்பிட்டோம், வந்தோடனே சாப்பிட்டோம். உங்களுடைய பக்குவம், அணுகுமுறைகள், கவனிக்கிற விதம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சாப்பாடு அதை விட சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. இதுவரை நான் சுவைச்சதில்லை, நான் மலேசியாலாம் போனதில்லை. இப்படி ஒரு ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோமா போவோமான்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் மலேசியாவில் எங்களுடைய ஃப்ரெண்டுலாம் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுகள் வந்து சொல்லுவாங்க, அப்படி இருக்கும் நாசிப்படி எப்படி இருக்கும், நான் சுவைச்சதில்லை. எங்கள் நண்பர் தான் வந்து கூட்டி வந்தாரு. நாங்கள் ஒரு 3-4 ஐட்டங்கள் சாப்பிட்டோம். எல்லாமே வேற லெவல் தான். ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கு. நானே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதில்லை. அண்ணன் அதுக்கான விளக்கத்தை கேட்போம். இந்த ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு அது எப்படின்னா, எங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பேஜ்லேயே தான் ஒர்க் பண்ணி போயிட்டு இருந்தோம். இதில் என்ன வந்துச்சுன்னா, எங்களுக்கு வந்து நம்மள நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு அப்போ தான் இருக்கு. மாஷால்லா, வேலை கொடுக்கணும். அதாவது நம்ம நாட்டில் வந்து வேலை இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கா கண்டிப்பா எங்கள்கிட்ட இருக்காது. சரி, நம்ம அப்படி இருந்தோம். அப்போ யோசிச்சிருக்கீங்க, நம்ம சின்ன ஒரு தொழில் தொடங்கிடுவோம். கண்டிப்பா. அப்போ வந்து அதில் ஒரு 4-5 குடும்பமாச்சு ஓடும், வேலை பார்த்தா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் முதல்ல சூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரியாணி. ஓகே. அப்புறம் பிரியாணி வந்து தூக்கியாச்சு. ஏன் அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து பிரியாணி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாம் கிடைக்கும். பிரியாணினா மலேசியா பிரியாணி, இங்க உள்ள பிரியாணி மலேசியா பிரியாணி. ஆனா நாங்க வந்து அது எடுத்துட்டோம். அது ஏன் அப்படின்னா பக்கத்துல பிரியாணி எல்லாம் இருக்காது அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு யோசனை, நம்ம ஒரு தொழில் செஞ்சோம்னா அது மற்றவங்கள பாதிக்க கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு அங்கேயும் ஒரு 10 குடும்பம் ஓடுது. நம்ம எல்லாரும் குடும்பமா தான் பாக்குறது. கண்டிப்பா 10 பேர் வேலை செய்யணும், குடும்பம் ஓடும். யாருக்கும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம புதுசா செய்வோம். இந்த எண்ணத்துக்கு நீங்க நல்லா இருக்கீங்க. ஆமா, அதான் இந்த ஃபீல்ட்ல வந்து இப்போ எனக்கு எங்க பேஜ்ல கேமராமேனுக்கு அவர்லாம் 15 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ஃபுட்ல எங்களுக்கு எனக்கு இது ஒரு 6 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த இதுல எங்களுக்கு ஒரு பிளேஸ் கிடையாது. ஏற்கனவே வந்து அவர் இந்த தொழில் பண்ண சிறுசா எங்க ஊர்ல கேமராமேன். அப்புறம் வந்து சரி திரும்ப செஞ்சு பார்ப்போம், இதுனா யாருக்குமா ஒரு பாதிப்பு இருக்காது, காட்டாலும் போடமானா இந்த ஃபுட்டை கொண்டு போய் கொடுப்போம். இது போக மலேசியன் நிறைய இந்த சர்க்கிள் வருவாங்க. மலேசியன் வருவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஆப்ஷன் இல்லாம இருக்கு. இப்போ நம்ம ஒரு மலேசியா இந்தியன் சாப்பாடு கிடைக்கும், ஆனா அவங்களுக்கு இங்க ஆப்ஷன் இல்ல. இதையும் பேஸ் பண்ணி தான் மெயினா வந்து இதை தொடர்ந்தது. ஆனா தொடர்ந்ததுக்கு வந்து ரொம்ப ஆமா சப்போர்ட் அதே மாதிரி எங்களுக்கு அளவு எங்களுக்கு ஒரு 30 வேலை செய்றாங்க. 30 குடும்பம் வந்து வாழுது. அதனால அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. இப்போ இது ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு மாசம் ஆகுது. நல்ல ஒரு வரவேற்பு ஃபாலோவர்ஸ் இருந்து எங்களுக்கு என்னன்னா அந்த ஆளுக்கு ரொம்ப கவனமா கவனிக்கணுங்கிறது. ஆனா கூட்ட நேரங்களை சரியா பார்க்க முடியாது. நீங்க பாத்துருப்பீங்க எல்லா மேட்ச்லயும் நானே பண்ணி கேட்டுட்டு அவங்க கரெக்டா தூரத்துல இருந்து வந்துறாங்கல்ல, அவங்க வழி அனுப்புறதுல இருந்து எல்லாமே நாங்களும் தூரத்துல இருந்து வந்துருக்கோம். அதான் அவங்க கரெக்டா நாங்களும் விவிசில இருந்து கிட்டத்தட்ட 170-180 கிலோமீட்டர்ல இருந்து வந்துருக்கோம். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கட்டுமலையில இருந்து ஒரு குரூப். அதனால ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நல்லபடியா தொடர்ந்து உங்களுக்கு வந்து நாங்க வாழ்த்துக்கள் சொல்றத விட நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பகுதியில இப்படி ஒரு உணவை கொண்டு வந்து எங்களை எல்லாம் மலேசியா நாட்டுக்கே கொண்டு போய் ரொம்ப மகிழ்ச்சி. மலேசியா உட்கார்ந்திருக்காங்க. ஓகே 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 ரொம்ப சந்தோஷம். மலேசியா தான் உட்கார்ந்திருக்காங்க. ஃபோக்கஸ் பண்ணி சும்மா பேசுவாங்க. அவங்க மலேசியன் தான். ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இதுல ரெக்கார்ட் ஓடிட்டு இருக்காங்க. இல்லண்ணா ஆனா செட் பண்ணுங்க. நான் ஒரு வியாபாரி. ஒரு நாள் அது இந்துவோ முஸ்லிமோ அது கிடையாது, வேறுபாடு கிடையாது. ஆனா ஒரு நாளைக்கு நீங்க வந்து சென்னை கண்டிப்பா செய்வோம். ஒரு நல்ல ஒரு பிசினஸ். ஆனா உங்களுக்கு பின்னால வந்து நீங்க உருவாத அளவுக்கு ஆள் பின்னால இருக்கணும், பலம் இருக்கணும். பலம் இருக்குன்னா யாரும் கிடையாது, உங்களோட ஒர்க்கர்ஸ் தான் உங்களோட பலம். நீங்க பலம் கிடையாது. உங்க ஒர்க்கர்ஸ் வந்து எல்லாருமே ஒரு பாஸ் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து வீட்டு விடுறது அர்த்தம்னா ஒரு பாஸ் நல்லா வரணும். நாளைக்கு ஒரு பிரான்ச், நாளைக்கு நீ கூட ஒரு மேனேஜரா வரலாம், நீங்க ஒரு வேலைக்காரன். புரியுதா? உங்களை எல்லாம் சொல்றேன், நீங்க எல்லாமே ஒரு வேலைக்காரங்க தான். ஆனா நாளைக்கு நீ கூட ஒரு முதலாளியா வரலாம், பாஸ் ஒரு பிரான்ச் வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீ உட்காருங்க, சாப்பிடுங்க. நீங்க அங்க இருந்து பசி வந்துருப்பீங்க, சாப்பிடுங்க. நாளைக்கு என்ன பண்ண சாப்பிட்டுட்டு நம்ம என்ன ரிவ்யூ கொடுப்போம். ரொம்ப பேசுவாங்க. உட்காருங்க. நீங்க சாப்பிடுங்க, ரொம்ப பேச ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காந்து நம்ம பார்த்தோம் எல்லாம் வந்து இந்த சாப்பாட்டோட அதாவது புகழணுங்கிறதுக்காக புகழல, அந்த சாப்பாடு புகழ வச்சிருக்கு. என்ன இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான டேஸ்ட். ஆமா, அந்த முதல் தமிழ் பனைக்குளம், அது முதல் தமிழ் ராம்நாட் பக்கத்துல பனைக்குளம்ங்கிற ஊர்ல ஒரு குட்டி மலேசியா. எல்லோரும் வந்து இதுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. திரும்ப திரும்ப வந்து இந்த சாப்பாடு உங்களை இழுக்கும். இந்த கடை இருக்கிறதுலயும் உங்களுக்கு இந்த சாப்பாடு உங்களை கண்டிப்பா இழுக்கும். அந்த நம்பிக்கையில இந்த இதோட பிடிச்சிக்கிறோம். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம்.